செல்லா நம் வீட்டுக்கு வானவில்ல கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். சின்ன நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும் சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது மாடி வீடு நம் ஜோடி வீடு. அட கோயில் கொஞ்சம் போர் அடித்தால் தெய்வம் வந்து வாழும் வீடு. ஹாய் ஹலோ வணக்கம். என்ன கண்ணு கூசுது? என்னது இது? உங்களுக்கு இன்னைக்கு வந்து பிரசன்ட் பண்ண போறேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ரான்ஸ்க்கு கீழே இருக்கிறோம். பியாரிக்ஸ் என்ற இடத்துல தான் எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் அமைச்சிருக்குது. ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸை பற்றி தான் நாங்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸை பற்றி தான் நான் காமிக்க போகிறேன். முதல் வந்து கார்டன் உங்களுக்கு காமிச்சிட்டு பிறகு உள்ளுக்குள்ளே எத்தனை ரூம் என்னென்ன வீடை பற்றி நாங்கள் காமிப்போம். இதுதான் கார்டன் பாருங்க. இது என்ன மரம்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்களே அதுக்கு பேர் வச்சுக்கொள்ளுங்க. மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா பாருங்க, இதுதான் கார்டன். அப்படியே சுத்தி வாங்க. இதுல வந்து ஒரு பாபாக்கு இருக்குது. ரச்சி சுட்டு சாப்பிடலாம். நீங்க விரும்பின ரச்சி எல்லாம் வந்து இதுல சுட்டு சாப்பிடலாம். ஸோ ஆல்ரெடி செய்து வச்சிருக்குது. அப்புறமா வந்து இதுல வந்து ஒரு விளையாட்டு. இது வந்து என்ன விளையாட்டுன்னா தமிழ்ல எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அந்த பந்தை வச்சு விளையாடுற விளையாட்டு. இது ஒரு வெரவுண்டா மாதிரி செய்திருக்கிறாங்க. இதுல வந்து சம்மர் டைம்ல வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம். கிட்ட கொண்டு வாங்க கேமராவை கிட்ட கொண்டு வாங்க. இதுதான் பிராண்ட். இதுல ஒரு டேபிள் இருக்குது. இதுல வந்து 4 கதிரைகள் இருக்கு. போஸ்ட் டைம் எடுக்கலாம். வந்து சிகரெட்டாக வச்சிருக்கு. இதில் வந்து உடுப்புகள் காய போடுறதுக்காகவும் இருக்குது. அடுத்தது இதுதான் வந்து விளையாடலாம், ஃப்ளஷ் விளையாடுறது. நான் சொன்னேன்ல அந்த கிரவுண்டில் விளையாடுறது வந்து இந்த விளையாட்டு தான். கிட்டத்தட்ட போல மாதிரி இருக்கு, ஆனால் கொஞ்சம் பாரமானது. இதுக்கு தமிழ்ல என்னோட பேர் என்ன தெரியாது. உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அதுக்காக கண்டுபிடிச்சது. வாங்க உங்களுக்கு நான் கிணறு காமிக்கிறேன். இதுதான் வந்து கிணறு. இதை நாங்கள் மூடி வச்சுருக்கிறோம். என்னடா வந்து கொஞ்சம் பிள்ளைகளுக்கு பயமண்டபடியாக மூடி வச்சுக்கிறேன். மற்றபடி இதுக்குள்ளால தண்ணி எடுத்து தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் இங்கே அதுதான் தென்னை பிள்ளை ஊரில் இருக்கு. ரொம்ப வாசிக்காத. இதில் இப்படித்தான் நான் பிடிச்சி விளையாடுறதுக்காக செய்யப்பட்ட மரங்கள் இதுதான். ஆனால் என்னுடைய உருவத்துக்கு வந்து தெரியுதா இல்லையா உடனே ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால் இப்படித்தான் ஒளிச்சு பிடிச்சி விளையாடுறாங்க. ஓகே, இது வந்து இப்போ கார்டனை பார்த்தாச்சு. இனி வாங்க நான் உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வீடை இப்போ வாங்க நாங்கள் வந்து உள் வீட்டை பார்ப்போம். இதுதான் வந்து மெயின் வாசல். மெயின் வாசலோட வந்த உடனேயே வந்து தான் வந்து ஹோல் வருது. ஹோலோடு தான் பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது. இது வந்து மேல் வீடு நாங்கள் பிறகு சுற்றி பார்ப்போம். அமெரிக்கன் கிச்சன். இப்போ வாங்க ரூமை பார்ப்போம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூம், டபுள் பெட்ரூம். கீழே எல்லாமே வந்து 3 ரூம் இருக்குது. 3மே வந்து டபுள் பெட்ரூம் தான். எல்லா பெட்டுக்கும் பக்கத்துலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக போகிற லேம்ப் இருக்குது. ஸ்விட்ச் வந்து ஆன் ஆஃப் வந்து எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்குது. எல்லா ரூமுக்குமே வந்து சுவரோடு சேர்ந்த கபர்ட் இருக்குது. இதுதான் கபர்ட். அண்ட் இந்த ரூம்லேருந்து வெளியில் போனால் வந்து டிரெக்டாக ஹாலுக்கு தான் வரும். மெயின் வாசலும் ஹாலும் வந்து இந்த ரூமுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அண்டு இப்போ வந்து கிச்சன், அமெரிக்கன் கிச்சன் தான். ரூமை பார்த்துட்டு நாங்கள் கிச்சனை பார்ப்போம். இது வந்து அடுத்த ரூம். இது டபுள் பெட்ரூம் தான். இந்த ரூமுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்களா வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. மற்ற ரூமுகளுக்கு எல்லாம் இல்லை, இந்த ரூமுக்கு மட்டும்தான் இருக்குது. இது நீங்கள் பார்த்துட்டுருக்குற அந்த பாத்ரூம் தான். ஒரு நின்று குளிக்கிற ஷவர் அண்டு முகங்கழுவுற தொட்டி ஒன்று இருக்குது. மூன்றாவது ரூம். இது வந்து டபுள் பெட்ரூம் தான். மெயின் பாத்ரூம். இந்த பாத்ரூமில் ஒரு பாத்ரூம் இருக்குது. அண்ட் நின்று குளிக்கிற மாதிரி ஒரு ஷவரும் இருக்குது. 2 விதமாக குளிக்கலாம்.
கிச்சனை பார்ப்போம். இதுதான் வந்து எங்களுடைய டைனிங் டேபிள். இந்த கிச்சன் வந்து கிரே அண்ட் ஒயிட்டில் செய்திருக்குது. மிக்ரோவேவ் ஓவன் எல்லாமே இருக்குது. இது வந்து அடுப்பு எல்லாமே வந்து கரண்ட் தான், கட்டாலை, நேச்சுரல் கட்டாலை தான். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஹோலால் போனால் வந்து அப்படியே வந்து படிக்கட்டு வருது. நாங்கள் அப்படியே மேலே ஏறி போனோம்னா வந்து ரூம், ஒரு குட்டி ஹோல் அண்ட் டாய்லெட் பாத்ரூம் வருது. இது வந்து நம்மளாம் பசங்கள் படுக்கிறதுக்கான ரூம் தான். இதுதான் நான் சொன்ன ஹோல். இதில் சோஃபா, டிவி எல்லாம் இருக்குது. குட்டி ரூம். இதில் வந்து 2 தனி பெட் போட்டிருக்கு. இது வந்து சின்ன பசங்கள் படுக்கிறதுக்கான ரூம் தான். இங்கே வந்து கபர்ட் இருக்குது, ஸ்வரோட சேர்ந்த கபர்ட். அப்படியே வெளியே போனோம்னா டாய்லெட் பாத்ரூம் வருது. இங்கே வந்து நின்று குளிக்கிற மாதிரி ஒரு ஷவர் இருக்குது. மோம் கழுவுற தொட்டி. இந்த மோம் கழுவுற தொட்டியை பார்த்தீங்கன்னா மார்பலில் செய்திருக்கு. இது வந்து நார்மலாக வந்து கூடுதலாக அந்த கீரை ஸ்பாஞ்சுவல் போட்டு கழுவக்கூடாது, மருந்து அடித்து கழுவக்கூடாது. நார்மலாகவே ஒரு சும்மா நார்மலான ஸ்பாஞ்சில் கழுவணும். இதுதான் டாய்லெட். கிளேயும் ஒரு டாய்லெட் இருக்குது. சாரி, நான் வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கிளேயும் ஒரு டாய்லெட் இருக்குது. கீழே வருது. படிக்கட்டு சைட்லேலாம் பார்த்தீங்களா ஸ்பாட் லைட் போட்டிருக்கோம். ஸ்பாட் லைட் எல்லாம் ஒவ்வொரு கலரில் நைட்டில் எரியும். மேலேயும் வந்து ஸ்பாட் லைட் போட்டிருக்குறாங்க. இப்போ வந்து க்ரீனில் எரிஞ்சோன்னு இருக்குது. எல்லா இந்த வீட்டில் எல்லா லைட்டுகளும் பார்த்தீங்கன்னா செம்மையாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்து ரொம்ப அழகான லைட்டுகள், லேம்புகள் தான் போட்டிருப்பாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் பியாரிட்ஸ் என்ற இடத்துல தான் இருக்குது. பியாரிட்ஸ் வந்து ஸ்பெயின் போர்டரில் இருக்குது. ஸ்பெயினை பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்த வந்து ஸ்பெய் பாஸ்கன்னு சொல்லுவாங்க. பியாரிட்ஸ் பையர்னு. இந்த லூட்ஸ் மாதா கோயில் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட 2 மணித்தியால தூரம் தான். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேக் இருக்குது, வந்து கேத்தோ பாஸ்கன்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே தான் அதுதான் செம்ம ஸ்பெஷல். அண்ட் இங்கே வந்து மிளகாய், பண்டிரச்சி, சீஸ் எல்லாம் வந்து ஸ்பெஷல். இந்த வீடு வந்து பக்கத்தில் வந்து நிறைய கடற்கரை இருக்குது. எல்லா கடற்கரையிலையும் வந்து 10 நிமிஷ தூரம் தான் வந்து. இது வந்து ஒரு கிராமப்புறம்னு சொல்லலாம், வந்து கொஞ்சம் டெவலப்பான கிராமப்புறம்னு சொல்லலாம். வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. பக்கத்தில் கடையிலும் இருக்குது. இவ்வளோ தானுங்க என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ். இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஃப்ரான்ஸ்க்கு கீழே பியாரிட்ஸ் என்ற இடத்துல தான் வந்து இந்த வீடு இருக்குது. நீங்களும் விரும்பினா வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு வந்து உங்களுக்கு நான் வந்து வெக்கேஷன் டைமில் தான் நான் இங்கே வந்து தங்குறேன். நான் உங்களுக்கு வெக்கேஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ண தாராளமாக வந்து உங்களுக்கு தெரியலாம். என்ன பண்ண மாயமா பள்ளியம்மா வேறாண்டி சங்கதிய கூறாண்டி கண்ணாடிய காணாண்டி இந்த
போட்டானே பூர்வக்குடி கம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி என்ஜாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன இணைஞ்சு போயிடுங்க. டாட்டா, பை பாய்.